அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடற்கொள்ளையர்களால் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்தி நமக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்குது, மன வருத்தமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னே இப்படி நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. ஆனால் இதுதான் முதல் முறை. என்னடா புரியாத புதிராக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இதற்கு முன்பாக இலங்கை கடற்படை வீரர்கள் தான் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்வதும் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துவதும் அடிப்பதும் உதைப்பதுமாக இருந்தது. வலைகளை கிழித்தெறிவதுமாக இருக்குது. பெரிய அட்டூழியம் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, எல்லை தாண்டி வந்துட்டாங்க, அதனால் நாங்கள் சுடுவோம், எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளே வந்தால் சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லை தாண்டி வந்துட்டால் சுடுவது தான் தீர்வா அப்படின்னா இல்லை. இதற்கு முன்பாக இப்படி எங்கேயாவது இந்த நாட்டிலே நடந்திருக்கா அப்படின்னா இதுக்கு முன்பு எங்கேயுமே நடக்கலை. உண்மையிலேயே பாகிஸ்தான் பகையுள்ள நாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பாகிஸ்தானுக்குள்ளே குஜராத் மீனவர்கள் மீன்பிடிக்க போய் எல்லை தாண்டி போய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. துப்பாக்கியால் சுடப்படலை, வலைகள் அறுக்கப்படலை, படகுகள் பிடிக்கப்படலை. இப்படிலாம் பிடிச்சி அட்டூழியம் செய்யலை அவங்க. பாகிஸ்தான் பகை நாடு என்று இந்தியா சொல்லுது. அந்த பாகிஸ்தான் கூட திருப்பி அனுப்புது, வழக்கு போடுது, ஒரு மீனவர் கூட சுடலை. ஆனால் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு அப்படி இருக்கான்னா இல்லை. தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட 2010க்கு பிறகு பல மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை கட்டி வைத்து ஆசிட்டை வயிற்றில் ஊற்றி வாயில் ஊற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிக கொடூரமாக இருக்கும். நீங்கள் இந்த மீனவர்களுடைய மரணங்கள்லாம் இலங்கை கடற்படை இருக்குல்ல, மிக மோசமாக காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கும். இந்த பிரச்சனை ஏன் நடக்குது அப்படின்னா, எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்ற ஒரு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எல்லையை யார் நிர்ணயிக்கிறா? இந்த எல்லை கடலுக்குள்ளே, இது ஒன்றும் சதுப்பு நிலங்களில் இருக்கிறது இல்லை. இந்த இப்படி போனால் இதுதான் எல்லை, இப்படி திரும்பி போங்க அப்படி சொல்ல முடியாது. கடலுக்குள்ளே நீங்கள் எல்லையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லி இந்திய கடற்படையாவது போய் எல்லையில் நின்று நீங்கள் அங்கே போகாதீங்க, திரும்பி போங்க அப்படின்னாவது சொல்லணும். இந்தியாவில் கடற்படை ஒன்று இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு நாள் சட்டையை மாட்டிட்டு வருவாங்கிட்டு இருக்கேன். குடியரசு தினம், சுதந்திர தினம் அன்றைக்கி மட்டும் கம்பீரமாக அப்படி இருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துக்கணும். அன்னைக்கு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்க, அப்புறம்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. எங்கள் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்குருவாங்களா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. சரி, இவங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இல்லையா, இலங்கை இராணுவமாவது இலங்கை கடற்படையாவது இது உங்கள் எல்லை இல்லை, திரும்பி போங்கனாவது சொல்லாமன்னா சொல்ல மாட்டாங்க. தமிழர்களை அவர்கள் வேறு விதமாக தான் கட்டமைக்கிறாங்க, வேறு விதமாக தான் பார்க்குறாங்க. ஏன் எல்லை தாண்டுறாங்க அப்படின்னா, இந்த கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்குது. இந்த கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் பெரிதளவு நடக்குது. ஏன்னா கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம்னா தூரம் அவங்களுக்கு அதிகம், கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம்னா தூரம் நமக்கு அதிகம். இப்போ கச்சத்தீவு தமிழர்களுடைய சொந்த சொத்து. இந்த சொத்தை தூக்கி கொடுத்தது யாருங்களே, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1974 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வாய்க்குள்ளே பேனாயை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கவிதை எழுதிக்கிட்டு அரசியல் பேசி கொண்டிருந்தார். அவர் அந்த பேனா வாயிலேருந்து எடுத்துகிட்டு தமிழர்களுடைய சொந்த சொத்தை எடுத்து கொடுக்காதிருக்க அப்படின்னு பேசியிருந்தார்னா, அந்த கட்டுமரத்துக்காரர் பேசியிருந்தார்னா அது தடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன் சொல்கிறீங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசு எப்படி போய் இது பண்ண முடியும், மிரட்டி வாங்க முடியும், அல்லது ஒரு குரல் கூட பண்ணலாமே. ஜார்ஜ் கோட்டையில் கருணாநிதி அவர்கள் பதவியேற்க வந்தபொழுது புல்லாக இருக்குன்னு மண்மட்டி எடுத்து போய் புல்லை வெட்ட போனார். அப்போ அதற்கு பொறுப்பான அதிகாரி புல்லை வெட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே கொந்தளித்து இவர் மனு எழுதுகிறார், புல்லை பிடுங்குவதற்கு கூட எனக்கு அனுமதி இல்லையா என்று இந்திரா காந்தி எழுதுகிறார். அந்த அம்மா அந்த புல்லை பிடுங்குன்ற மனு பாருங்க, காத்திருப்பு பட்டியல் வச்சுருக்க மாதிரி வச்சிருச்சு. இங்கேருந்து கடிதம் எழுதுகிறாரு இல்லையா, இவர் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கு, வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தால் உடனடியாக டெல்லி பறந்து இந்திரா காந்தியை பார்த்து இதெல்லாம் பண்ணாதீங்க போகாதீன்னு இருப்பார். தமிழ்நாட்டினுடைய சொத்து இல்லையா, அவர் தமிழர் இல்லை, அதனால் அவருக்கு பெரிய அளவில் வழி இல்லை. அவர்கள் தூக்கி கொடுக்கும்போது இவர் அமைதியாக இருந்ததனுடைய பெரும் விளைவு தான் இன்றைக்கி 800க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. நாயை விட கேவலமாக நடத்தப்படுறாங்க. எப்படின்னா, ஒரே சங்கிலியில் 15 பேரை கட்டி இழுத்து நாயை விட கேவலமாக இழுத்துக்கிட்டு போகிறாங்க. கட்டி வச்சு கடலில் கப்பலில் வாயில் ஆசிட்டை ஊற்றி கொலை செய்கிறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. கொடூரமான தாக்குதல், காட்டு மிராண்டி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்கு, உறுதியாக நடந்திருக்கு. ஆனால் இது போன்ற கொடூரமான தாக்குதல்லாம் நடத்தலை. இந்தியாவுடைய குடியுரிமை பெற்ற மக்கள், குஜராத் மக்கள் இருக்காங்க இல்லையா, குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போகிறாங்க வர்றாங்க. பாகிஸ்தான் இராணுவம் இருக்கு இல்லையா, கடற்படை இருக்கு இல்லையா, அது கைது செய்து வழக்குகளை பதிவு செய்து சிறைப்படுத்து திரும்ப அனுப்பிடுது. அவர்கள் துப்பாக்கி எடுத்து இவர்கள் மேலாம் சுடலை,
காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தலை. இவர்கள் கட்டி வைத்து ஆசிட்டை ஊற்றுவது போலாம் ஊற்றி கொலை செய்யலை. இத்தனைக்கும் பாகிஸ்தான் பகை நாடு. இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படி இருப்பாங்க, அப்படி மோதிக்கு இறஞ்சிக்கு என்னைக்காக இருந்தாலும் போக தொடங்குவோம். இப்போ இருக்கு இல்லையா, இப்போ எப்போவா இருந்தாலும் அங்கே போகிற தொடங்கிடுவோம் அப்படின்னு. இதை ஏன் இலங்கை பக்கம் பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாருன்னு இன்னும் எங்களுக்கு தெரியலை. சின்ன நாடு இலங்கையை கண்டு இவர் அஞ்சுகிறார். இந்தியாவுடைய பிரதமர் அஞ்சுகிறாரா? இந்தியா அஞ்சுகிறதா? தொடர்ச்சியாக இது நடைபெறுதே அப்படின்னு சொல்லி கடற்படையாவது வலுப்படுத்தி நீங்கள் போய் அந்த எல்லையில் இருங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள் வரும்பொழுது எல்லை தாண்டினா அவங்களை திருப்பி அனுப்புங்க அப்படிலாம் சொல்லுவார்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. தொடர்ச்சியாக நாங்கள் சுட்டப்படுறோம், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறோம். இவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் சுட்டு வீழ்த்துவதற்கும் என்ன பண்ணுறாங்க, காசுகளை கொட்டி கொடுக்குறாங்க. இலங்கைக்கு காசு கடனாக கொடுக்குறாங்க, கப்பல்களை கூடுதலாக கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய அரசு, நாங்கள் இந்திய நாட்டினுடைய குடியுரிமைப்பட்டவர்களா இல்லையா, இந்திய நாட்டின் குடிமக்கள் தானே நாங்கள் தொடர்ச்சியாக அப்படி செத்துக்கிட்டு இருக்கோமே. மாநில அரசு, கேரளாவுடைய மாநில அரசு இருக்கு இல்லையா, அது ஒரு வேலை செஞ்சது என்ன தெரியுமா? கேரளாவில் மீன் பிடிக்க சென்ற 2 பேரை இத்தாலி நாட்டினுடைய கப்பல்லேருந்து 2 பேர் சுட்டுறாங்க. 2 பேர்த்த சுட்டுறாங்க, கப்பலில் உள்ள படை வீரர் சுட்டுறாரு. அது தெரிஞ்சு உடனடியாக என்ன பண்ணுதுன்னா, கேரள அரசு அந்த கப்பலை துறைமுகத்துக்கு வர வச்சு லாக் பண்ணி சுட்டவர்களை கைது பண்ணி உள்ளே போட்டுருது. ஒரு மாநில அரசுக்குள்ள தைரியத்தை பார்த்தீங்களா, கட்ஸை பார்த்தீங்களா, தூக்கி உள்ளே வச்சுருது. நாடாளுமன்றத்தில் விவாதமே நடத்துது. விவாதம் நடத்தி 2 கோடி ரூபாய் தண்ட பணம் விதித்து கேரள அரசு இறந்தவருடைய மீனவர் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு. அதன் பிறகு அந்த மீனவர்களை சுட்டவங்களை வந்து இத்தாலியில் தேர்தல் நடக்க சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பப்பட்டவர்கள் திரும்ப வரலைன்ற செய்தி வந்த உடனே கேரள அரசு நாடாளுமன்றத்தை முடக்கி போடுகின்ற விதமாக பெரிய அலப்பறையை கூட்டுறாங்க. எப்படி அவர்கள் திருப்பி வராமல் போயிட்டாங்க, அவர்களை உடனே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2012-13 மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறாரு, திரும்பி அனுப்பலைன்னா பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். யார்? நாட்டின் பிரதமர் மன்மோகன் சிங் சொல்கிறார். அவங்க ஆட்சி காலத்தில் தான் கொடுக்கப்பட்டுச்சு கச்சத்தீவு, தமிழர்களுடைய சொத்து. ஒரு வார்த்தை கூட இலங்கை இராணுவத்தை பற்றி அப்படிலாம் பேசலை. சின்ன கேரள அரசு இல்லையா, ஒரு மாநில அரசு இருக்கு இல்லையா, அது செய்கின்ற வேலையை கூட தமிழ்நாடு அரசு செய்யலை. கேட்டால் அதிகாரம் எங்ககிட்ட இல்லை, மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதிலே தான் இவர்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தொடர்கதையாகவே இது மீனவர்களுடைய பிரச்சனை இருக்குது. இந்த கச்சத்தீவு என்பது தமிழர்களுடைய சொத்து. அது எப்படி கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். மீட்குவதற்கான வழியை பார்க்கணும், அதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ச்சியாக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா புதுசாக கடற்கொள்ளையர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க கடற்கொள்ளையர்களா இல்லை கடற்படை வேலையை முடிஞ்சு கொள்ளையர்கள் மாதிரி உள்ளே வர்றாங்களா? இப்போ என்ன ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னா, இலங்கை மீனவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, தமிழ் மீனவர்களை அவங்கள திசை திருப்புறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கே எல்லைக்குள்ளே வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் பாதிப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு கட்டமைப்புகளை கடந்த 2-3 ஆண்டுகளாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல வர்றேன்னா, அந்த மீனவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இவங்க உண்மையிலே எல்லையை தான் தாண்டினாங்களா, இல்லை அவன் எல்லையை தாண்டி இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே வந்து சுட்டுட்டு போனானா? யார் பார்த்தது? இது கண்காணிப்பு கருவிகள் வச்சு பார்த்தாங்களா? இவ்வளவு நடக்குது, இந்திய அரசு ஏன் அமைதியாக இருக்குது? தொடர்ச்சியாக எங்களை சுட்டு வீழ்த்து போவனுக்கும் எங்களை கொல்றவனுக்குமாகவே ஆயுதங்களை கொடுக்குது, காசை கொடுக்குது. இப்போ கூட நாட்டின் பிரதமர் போய் அங்கே பணம் கொடுத்து நீங்கள் உங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி கொண்டு வாங்க, அது பெரிய திட்டம். இங்கே உள்ள உடன்பிறப்புகள் சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி சீனா ஆக்கிரமிச்சிருக்கோ இலங்கையை, அதுபோல் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இப்போவே கடன் கொடுத்து அவங்கள இலங்கை அப்படி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி நாங்கள் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு மோடி அப்படின்னு. இதே பாகிஸ்தான் பண்ணியிருந்தா பாருங்கள், போர் தொடங்கும், அப்படி இப்படின்னு கப்பல்லாம் கொண்டு போய் நிறுத்திருப்பாப்புல. இங்கே சுடப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் தமிழன் என்பதனால அமைதி காக்குறாங்க. ஒருவேளை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் போர் வருது அப்படின்னா தமிழ்நாட்டை அப்படி செருப்பை கட்டி விடுற மாதிரி விட்டுட்டு அழகாக போயிடுவாங்க. தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவது நாம தான். மக்களாகி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி மீனவன் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அடுத்து வரும் போருன்னு வந்துட்டால் எதையும் பார்க்க மாட்டான், மீனவனை மட்டும் அடித்தா போதுமானு பார்க்க மாட்டான், ஒட்டு மொத்தமாக நம்மளை முடிச்சிருவான். அடுத்த கட்டத்துக்காக இருக்குது இது போர் அப்படின்னு வந்துட்டா. பாருங்கள், அப்படி அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் ஆந்திரா, அப்படி பாதுகாப்பு அரணை ஏற்படுத்திட்டு தமிழ்நாடை துண்டா விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தமிழ்நாடுலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லையை பாதுகாக்கணும், அவங்க எங்கே தெரியுமா பாதுகாப்பாங்க, அங்கிட்டு வாங்க பாகிஸ்தான் ஒட்டி, அங்கிட்டு சீனாக்காரன் போல் தானே சீனாக்காரன்ட்ட போகிறது. பாகிஸ்தான் மட்டும்தான் பகை நாடு போல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன நாடு இலங்கை ஒரு சின்ன மிரட்டல் கொடுக்க முடியல. என் நாட்டு குடியுரிமை பெற்றவனை, என் நாட்டு குடிமக்களை எப்படி நீ கொன்ன, வழக்கு பதிவு பண்ணு, சிறைப்படுத்து, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன வாய் திறக்க மாட்டாங்க.
காரணம் என்னென்னா போர் வந்துடும். சின்ன நாடை கண்டு நீங்கள் பயப்படுறீங்களா? பாகிஸ்தானை கண்டு நீங்கள் பயப்படாமல் போருக்கு போகிறீங்க, சின்ன நாடை கண்டு பயப்படுறீங்களா? தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நேற்றில் கிட்டத்தட்ட 2010க்கு பிறகு பலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இதில் என்ன நடந்ததுன்னு இந்திய கடற்படை சொல்லணும். ஒரு நாளும் சொன்ன மாதிரி இல்லை கேரளா குஜராத்தில் கூட நடந்துச்சு. இப்போ கடற்படை வந்து இந்திய மீனவர்களை கைது செய்ய போகும்போது துரத்தி பிடிச்சாங்க அப்படின்னு. அப்படிலாம் இந்திய நாட்டினுடைய கடற்படை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது, தாக்குதல் உள்ளாக்கும் பொழுது போய் மறித்து நிறுத்தணும், கைது தடுத்தோம் அப்படிலாம் நடந்துச்சான்னா இல்லை. உண்மையிலே கப்பல் படைன்னு ஒன்று இருக்கா, இல்லை இருக்கிற மாதிரி இப்படி எதுவும் பாவலாக காட்டுறீங்களா? உண்மையிலே இருக்கா என்னன்னு எனக்கு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. இன்றைக்கு மீனவனுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும். அடுத்தடுத்த விதமாக நம்மளை அழித்தொழிப்பதற்கான வேலைகளை பார்க்குறாங்க. இந்த 1974 2010 வரைக்கும் இறந்துருக்காங்களான்னா இல்லை, பெரிதளவில் இருந்திருக்காது. ஏன்னா அங்கே எங்கள் குலசாமிகள் அங்கே பாதுகாப்பாக அரணாக கச்சத்தீவு பக்கம் இருக்கும் பொழுது அவர்கள் வரும்பொழுது இவங்க பயந்து ஓடிடுவாங்க. எங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இன சொந்தங்களை போய் எங்கள் மீன் பிடிப்பாங்க, அந்த கச்சத்தீவில் வலையை காய வைப்பாங்க, படுத்து உறங்குவாங்க. அவர்கள் நிம்மதியாக எங்கள் குலசாமிகள் இருக்கும் பொழுது போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2010க்கு பிறகு நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டுழியங்கள்லாம் சொல்லுவதற்கு இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியா தமிழர்களை இந்தியா என்ற எல்லைக்குள்ளே கொண்டு வருவதற்கான விருப்பமே இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் இந்திய பற்றிருக்கணும். முதல்ல நாங்கள் இந்திய பற்றோடு இருக்கோம், இந்தியா எங்களுக்காக என்ன செய்திருக்குன்னு பார்க்கணும். உங்களை தான் நாங்கள் பாதுகாப்பாக, இப்படிலாம் இல்லை. என்ன உன் நாட்டு மீனவனை பாதுகாக்க முடியல, இது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மீனவனை, குஜராத் மீனவனை பாகிஸ்தான் அரசு சுற்றுந்துன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா? கேரளா மீனவனை சுற்ற முடியுமா? கடலுக்கு மேலே பறக்கின்ற ஒரு பறவையை சுற்ற முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மீனவர்கள்னால் தமிழன் உயிர்னா அவ்வளோ எளிதாக கேவலமாக இருக்குது. அப்படி தானே? நாயினும் கேவலமாக மதிக்கிறாங்க. என் நாட்டு படகு எத்தனையோ அங்கே பிடிக்கப்பட்டிருக்கு, அதை கூட பிடிங்கி இவங்களால் கொடுக்க முடியல. இங்கே வாழ்வாதாரம் ஏற்கனவே எங்களுக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. கச்சத்தீவை தூக்கி கொண்டு அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, அவங்க தான் கொடுத்தாங்க, நீங்களாம் அது மீட்கணும் இல்லையா? அவங்க என்ன சொன்னால் கொடுத்தது என்ன கொடுத்தது தானே. நீ போய் வெள்ளையில் நில்லு, இங்கே உள்ள மீனவனுடைய வாழ்வாதாரத்தை இப்போ பேசி இவனுக்கு உள்ள வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடு. கப்பலை பிடிங்கிட்டானா திரும்ப ஒரு படகை வாங்கி கொடு, அவனுக்கு ஒரு கப்பலை வாங்கி கொடு. இல்லைனா எல்லையில் நீ நிற்கணும் இல்லையா? நீ ஐயனார் போல் நின்று என் நாட்டு குடிமக்களுங்க வந்து நான் அங்கே போகாத, இதுக்கப்புறம் அவங்க எல்லை இந்த பக்கம் திரும்பி வான்னு சொல்லணும் இல்லையா? இது நேற்று காலையில் நடந்து இன்னைக்கு பேசுகிற மாதிரி இல்லை சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக 800க்கும் மேற்பட்ட 800 குடும்பங்களை அழிச்சிருக்கு இந்தியா. இன்றைக்கு நேற்று நடக்கலை, தொடர்கதையாக இருக்குது. இதற்கான தீர்வு என்ன கேட்டோம்னு இன்றைய வரைக்கும் தமிழக மீனவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் அன்றைக்கெல்லாம் அந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, 3 வருஷம் 4 வருஷமாக இருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி கைது பண்ணிட்டு போனாங்க, 6 மாதத்தில் கைது பண்ணிட்டு போனாங்க, 6-7 மாதத்தில் கைது பண்ணிட்டு போனாங்க. என் குழந்தையே பிறந்துச்சு, குழந்தை அப்பா எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு, அங்கே போகிறதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்றாங்க. அவங்களுக்கே அண்ணன் கூலி தான், இன்றைக்கி போனால் வேலை, இன்றைக்கி போனால் பொழப்பு, அப்படி தான். நாங்கள் அந்த மீன் வாங்கி இங்கே அப்படியே விற்றுக்கிட்டு இருக்கோம், இதுதான் பொழப்பு எங்களுக்கு, இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லைன்றாங்க. அவங்களுமே வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இது தொடர்கதையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நாம தான் வந்து மாற்றணும் நமக்கான அரசை. இங்கே நெய்தல் படை கட்டுவேன் அப்படின்னு அண்ணன் சொல்லும் பொழுது இங்கே சிரித்தாங்க. அது எப்படி கட்டுவார், அதிபர் அங்கே போய் குண்டை தூக்கி போட்டுருவார், அப்படி இப்படி. நாங்கள் கேரளாவில் உருவாக்கிட்டான், கேரளாவை வலையொலியை தட்டி பாருங்கள், கேரளாவில் உருவாக்கி தயார் நிலையில் வச்சுருக்கேன். மீண்டும் சந்திப்போம்.